सीतापति राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय। जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதாவது சத்சங்கம் இருக்கு இல்லையா, சத்சங்கத்தில் நமக்குள்ள பிரிவினை ஏற்படலாம். நான் இப்போது சில பேர் இடத்துல நான் கோபிச்சிக்கலாம், இல்லை அவங்க நம்ம இடத்துல கோபிச்சிக்கலாம். ஆனாலும் பூர்வ ஜென்ம பந்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது விடாது. அந்த பூர்வ ஜென்ம பந்தமானது சத்சங்கம் இருந்தாலும் சரி, உறவினர்களாலும் சரி, நாம் என்ன தான் நாம் பிரிஞ்சு போகணும்னு நினச்சாலும் அவர்களை விட்டு பிரிய முடியாது. அவர்கள் எந்த விதத்துலையாவது நம்மளோட தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளால் தொடர்பு கொள்ளவே கூடாது. இனி ஜென்மத்துக்கும் அவங்க கையில் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு நம்ம முறிச்சுட்டாலும் அது எப்படியாவது நாம் பேசுவோம், எங்கேயாவது நம்ம தொடர்பு கொள்வோம் மறுபடியும். என்னடா இது நம்ம இத்தோட பேசவே கூடாது, இனிமேல்ட்டு இவங்களோட சகவாசமே கூடாது அப்படின்னு நினச்சோமே. என்ன அதுவும் இஷ்டம் இல்லை ராஜா, அதுவும் இஷ்டம் இல்லை. அது பூர்வ ஜென்ம பந்தம். அது நீ விட முடியாது. என்ன தான் விடணும்னு பிரயத்தனம் பண்ணாலும் விட முடியாது. அது ஜென்மாந்திரமாக தொடருது இல்லையா அந்த பந்தம். அதே மாதிரி அவர்களும் நம்மை விடணும்னு நினச்சாலும் விட முடியாது. எப்படியாவது அவர்கள் எந்த விதத்துலையாவது நம்மை ஸ்மரணம் செய்து கொண்டே இருப்பார்கள், நம்மை நினைத்து கொண்டே இருப்பார்கள். நாமளும் அவர்களை நினச்சிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இல்லை இத்தோட வேணாம், இந்த தொடர்பே வேணாம், இவங்க இப்படி அவங்க ஏதாவது அதாவது தப்பாக இருக்காது, அது தப்பாக மாதிரி தோணும். தப்பு மாதிரி தோணுறதுனால அவர்களிடத்துல நாம் பேசக்கூடாது, பழகக்கூடாது, இனிமேல்ட்டு அவங்களிடத்துல உறவே வேணாம், இத்தோட எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனாலும் பார்த்தா முடியாது. இது பகவான் பார்த்து சிரிக்கிறான். நீ நினச்சா நடந்துருமா? நடக்காது. பகவான் சேர்த்து வச்சதை மனுஷனால் பிரிக்க முடியாது. பகவானால் பிரிக்கப்பட்டதை மனுஷனால் சேர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சு. அதனால் அது எப்படியாவது எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு கடுகளவு அந்த லிங்க் இருந்துனே இருக்கும். அந்த லிங்க்கு இருந்துனே இருக்கும். அந்த உறவுகளுக்கு பிரிவே கிடையாது. உள்ளுக்குள்ளே அன்பும் இருக்கும் அவரிடத்துல. வெளிப்புறமானா அந்த சமயத்தில் கோவப்படுவாங்க, அவர்களை பற்றி குறை கூட சொல்லுவாங்க. அவங்க சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவங்க நம்மளை மதிக்கலை, அவமதிக்கிறாங்க, எப்படியோ ஒன்று குறை சொல்லலாம். அந்த சமயத்தில் அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா அவங்கள அப்படி சொல்லிடக்கூடாது. இல்லை அவங்களிடத்துல நாம் அன்பு ஏற்படும், அந்த பட்டுதல் பாசம் ஏற்படும். அதுதான் உறவுகளுக்குள்ள பிணைப்பு. அது யாராலையும் மாற்ற முடியாது. எந்த பெரிய பெரிய சண்டை வந்தால் கூட அந்த உறவை பிரிக்க முடியாது. அப்படி ஒரு இருக்க பிணைப்பு. அது பக்தர்களுக்குள்ளே பார்த்தா அந்த பிணைப்பு கூட நான் பார்த்துருக்கேன். பக்தர்களுக்குள்ளே பார்த்தா இந்த பிணைப்பு நான் அடியேனே சில பேரத்தில் கோச்சுண்டு இனிமேல் ஜென்மத்துக்கும் பேசக்கூடாது. என்னது நான் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதோட ஜென்மத்துக்கும் பேசக்கூடாது, இனிமேட்டு அவங்க முகத்தில் மொழிக்கூடாது, எங்கே போனால் நம்ம பாட்டுக்கு அவங்க அப்படி எப்படின்னு இருந்தோன்னு நினச்சிப்பேன். ஆனால் பார்த்தா ஏன்னா நம்மளை அலட்சியப்படுத்துவாங்க, நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. சில விஷயம்லாம் அது சரியாக ஞாபகம் வரல. அது மாதிரி நம்மளை அவமதிக்கும் போது டக்குன்னு நம்மளுக்கு கோபம் வரும். கோபம் வந்த உடனே சரி வேணாம், எதுக்கு அவங்க சத்சங்கமே இருந்தாலும் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண பார்ப்பேன். ஆனால் பார்த்தா அது எப்படியாவது லிங்க் ஆகும். ஒன்று நான் போய் பேசிடுவேன், இல்லை அவங்க எந்த விதத்துலையாவது நம்ம இடத்துல லிங்க் பண்ணுவாங்க. அது எப்படின்னு தெரியாது.
அது எப்படியாவது அவங்கள சந்திக்கிற மாதிரி ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசுகிற மாதிரி ஏற்பட்டுரும். இதுதான் பகவான், இதுதான் உறவுகளுக்குள்ள ஒரு விஷயமே. இது நம்ம ஜாதி மதம் பேதம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்பாற்பட்டது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உறவுகள். ஒரு பூனை நாய் கூட மனுஷனிடத்தில் உறவு கொண்டாடுச்சுன்னா அந்த உறவுகள் அவ்வளோ லேஸில் விட முடியாது. ஏன்னா அது இந்த ஜென்மத்தில் பூனை நாய், முன் ஜென்மத்தில் இதே வீட்டில் உன்னுடைய பாட்டியாக இருக்கலாம், உன்னுடைய தாத்தாவாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அதனால தான் இப்போ பூனை நாயாக உலா வராங்க. அதனால் அந்த பாசத்தை நீ என்ன தான் விரட்டி அடித்தாலும் அவங்க மறுபடியும் அந்த பூனை நாயானது மறுபடியும் நம்ம வீட்டை சுற்றி வரும். நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய உறவுகள்னால தான் பிரிக்க முடியாது. அந்த உறவுகளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால் நம்ம பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு நம்ம சரி அவங்க ஒதுங்கி போகிறாங்களோ இல்லையா, நம்ம ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு நினச்சா கூட நடக்கவே நடக்காது. என்ன தான் நம்ம அவங்கள குறை சொன்னாலும் உள்ளூர் அவங்களிடத்துல அதிகமான அன்பு இருக்கும். அந்த அன்பை மாற்ற முடியாது. அதே மாதிரி அவர்களுக்கும் நம்ம மேலே ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பை நம்ம என்ன தான் நம்ம திட்டி இருந்தாலும், நம்ம எதுவாவது அவமதிச்சிருந்தால் கூட அவங்க அது பெருசாக பொருட்படுத்தாமல் நம்ம மேலே ஏதோ ஒரு உள்ளூர் ஒரு அன்பு இருந்துன்னே, அந்த அன்போடு தான் நமக்குள்ளே இருப்பாங்க. அந்த அன்பு உள்ளுக்குள்ளே இருந்துன்னே இருக்கும். இதுதான் உறவுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பலம். இந்த பலம் யாராலும் உடைக்க முடியாது. தற்காலிகமான பிரிவை தவிர நிரந்தரமான பிரிவை அவர்களால் உண்டாக்க முடியாது. அதனால் இது புரிஞ்சுக்கணும். உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது. ஒழிக்கணும்னு நினச்சாலும் ஒழிக்க முடியாது. ஒன்றா பேசாமன்னா இருக்கலாம், பார்த்துக்காமல் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே அவர்களை நினச்சிட்டே இருக்கும். நாம் நினைக்கலனாலும் அவங்க நினைப்பாங்க, அவங்க நினைக்கலனாலும் நம்ம நினைப்போம். எப்படியாவது இருக்கும், அந்த உறவுகள் இருக்கும். அது என்ன ஒரு தெரியாதே, முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தோன்னு தெரியாதே, அவர்களுக்கு நம்மளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியும். அதுதான் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது மாதிரி நிறைய விஷயத்தில் நான் பார்த்துட்டேன். கண்ணுக்கு எதிராக நடந்த விஷயம் இதெல்லாம். எப்படி நம்ம விட்டு விலகினா கூட அது எப்படி அந்த தொடர்பு நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தா அது எப்படியாவது ஏற்பட்டுரும். எங்கேயாவது பார்த்துப்பீங்க, எங்கேயாவது சந்திச்சுப்பீங்க, எதாவது பண்ணோம். அவங்க பேச மாட்டாங்க, நம்ம பேச மாட்டோம், இது பண்ணோம். ஆனாலும் பார்த்தா எங்கேயாவது ஒரு லிங்க்கு அடிபட்டுன்னே இருக்கும். அதுதான் உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு. ஜென்மமாக ஒழியாது. ஆனால் தற்காலிகமாக கோவப்படுவாங்களே தவிர, சரி ரொம்ப நாளாக பேசாமல் வந்துட்டோமே, அப்படிதான் பேசலாமா, பேசி பழகலாமா, ஏன் இது மாதிரி நம்ம பிரிஞ்சிட்டோம், நல்லவங்க தானே, நம்ம அந்த சமயத்தை சரி விட, அவங்க கோவப்பட்டோட நம்ம கோவப்படக்கூடாது, மன்னிச்சுன்னு போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் உண்டாகும். கொஞ்ச நாள் போச்சுன்னா. அதுவும் பக்தர்களுக்குள்ளே பார்த்தா ஒரு க்ஷண நேரம் கோபம் தான், ரொம்ப நேரம் நீடிக்காது. அடுத்த நிமிஷம் மறந்துட்டு நம்ம இப்படி பண்ணிடக்கூடாதோ, அப்படி அன்பாக பேசிக்கலாமோ, சரி விட அவங்க அப்படி பண்ணாலும் நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் உண்டாகும். இதுதான் பக்தர்களுக்குள்ள லட்சணமே. சரி, அதனால் இதெல்லாம் புராணங்களில் படிச்சிருக்கோம், இதிகாசங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் இது உண்மை, சத்தியமான விஷயம். இல்லாட்டி பகவானே பிருஷ்ணி சுதபஸ் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். அடுத்த அவதாரம் அடுத்த ஜென்மாவே மாறி போச்சு. பிருஷ்ணி சுதபஸ் என்பவர் கஷ்யபர் அதிதியாக வந்தார்கள். அப்படி வந்தபோது சரி அப்போ வேறு பிறவி எடுத்துட்டாங்களே, சரி அப்படின்னா பகவான் மாறுவானான்னு கேட்டால், பகவான் வேறு வடிவத்தில் என்ன பண்ணுறான், வாமனராக இல்லையா, குள்ள பிரம்மச்சனாக உபேந்திரனாக பகவான் அவதரிக்கிறார், வாமன அவதாரம். அப்புறம் அவர்கள் மறுபடியும் வேற ஒரு பிறவி எடுக்கிறார்கள், கஷ்யபர் அதிதி வசுதேவர் தேவகியாக. அப்போ பகவான் என்ன பண்ணுறான், சரி வாமனாவதத்தை விட்டு கிருஷ்ணாவதாரம் எடுக்கலாம். ஜென்மமாக பார்த்தா அந்த உறவுகள் பிரிக்க முடியல பற்றியா, அந்த உறவுகள் பகவானுக்கே சரி தன்னிடத்தில் அந்த பந்தத்தை விட முடியல. கடைசியில் அந்த பகவானுடைய சம்பந்தம் பெற்றதுனால அதுவே கடைசி பிறவி ஆகிப்போச்சு, வசுதேவருக்கும் தேவகிக்கும். நீங்கள் பார்க்கலாம், பாகவதத்தில் வருது. அதுபோல் உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க முடியாது, பிரிவே கிடையாது. நீ என்ன தான் ஒழிக்கணும்னு நினச்சாலும் இனிமேல் ஜென்ம பகை, இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகிட்டால் கூட
நடக்கவே நடக்காது. எங்கேயாவது ஒட்டிக்கும், எங்கேயாவது லிங்க் ஆகும். அவங்க எவ்வளோ தொழில் இருக்காங்க, நம்ம எவ்வளோ தொழில் இருக்கோம், சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல லிங்க் ஆகும். அதுதான் ஒரு பியூட்டி, உறவுகளுக்குள்ள ஒரு பியூட்டி. அதுதான், அது பிரிக்கவே முடியாது. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அதுதான் பகவானுடைய, அதான் தெய்வ செயல்ன்றது. அதுதான் தெய்வ செயல்ன்றது இதுதான், புரிஞ்சுக்கணும். சரி, அதனால் நம்ம இப்படி சொல்லிடலாம், அவங்கள மாதிரி மோசமானவங்க யாரும் கிடையாது. அதே மாதிரி நம்மள சொல்லலாம், அவனை மாதிரி மோசமானவங்க யாரும் கிடையாது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் உள்ளூர் ஒரு அன்பு ஊறினே இருக்கும் பாரு, அதை ஒன்றால் அறுக்க முடியுமா? உள்ளூர் அறவே வெறுக்கிறோம், ரொம்ப வெறுக்கிறோம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் உள்ளூர் ஒரு அன்பு ஊறினே இருக்கும். அவங்களிடத்தில் ஒரு கவர்ச்சி ஏற்படும், தன்னாலே ஒரு கவர்ச்சி ஏற்படும். சரி, அவங்க நம்ம இப்படிலாம் பண்ணாங்களே, நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணாங்களே, நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளுக்கு அது மாதிரி தோணும், அவங்க எவ்வளோ நன்மைகள் பண்ணாங்களே அப்படின்னு அங்கேயும் தோணும். அதே சமயத்தில் நம்ம இங்கே நினச்சோம்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க நினச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த உறவுகளுக்குள்ள ஒரு பியூட்டியாக தான். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு தெரியும். அதான் ஜென்மாந்திர ஒரு உறவு. எல்லாமே இதெல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு அதிசயமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம். எங்கேயோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற டிவியில் நமக்கு அந்த சிக்னல் எப்படி கிடைக்குது? எங்கேயோ ஒரு நடுவில் சம்மந்தம், ஒயர் சம்மந்தம் எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் நம்ம டிவி பார்க்குறோம். எப்படி எங்கேயோ டெலிகாஸ்ட் பண்ணுறது எப்படி நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாக ஆகுது? அந்த சிக்னல் மூலமாக கிடைக்குது. அப்படின்னு சாதாரண ஒரு எந்திரத்தையே இது மாதிரி மனுஷனால் படைக்க முடியும்னா, இறைவனுடைய படைப்பில் இந்த அதிசயங்கள்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உண்மையிலே தெரியும். இதுதான் பரத சத்ருகுணர்கள் கவலைப்படுறாங்க அப்பாவை குறித்து. ராமாயணத்தில் பார்த்தா அப்பா கடைசி என்னவோ அப்பா மேலே அதிகமான பாசம் கொள்கிறார்கள் பரத சத்ருகுணர்கள். ஏன்னா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கோம். ஏன் அண்ணன் நினைக்கல, ராமரை நினைக்கல, லக்ஷ்மணர்லாம் நினைக்கிறாங்க. அவனத்தில் ராமர் மேலே பக்தி அதிகம் இருந்தாலும் அப்பாவை பற்றி தான் அடிக்கடி நினைக்கிறதா வருது. வால்மீகி அங்கே வர்ணிக்கிறார். பரத சத்ருகுணர்கள் கேகை தேசத்தில் எல்லா சுகபோகங்கள் இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி இல்லையா, அப்பாவையே நினச்சின்னு இருக்காங்களாம். எப்போத்தாலும் அப்பாவுக்கு பணிவிட பண்ணுற காலமெல்லாம் தவறி போகுதே, அப்பா கூட இருக்கணுமே, அப்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, வயசான காலத்தில் இருக்காரே, அப்பா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது ஏற்பாடு பண்ணிக்கிறாரா, ஏதாவது பண்ணுவாரா, அப்போ தானே ராஜ்யத்தை அவர் இருக்கும்போதே ராஜ்யத்தை ஒருத்தர்களை ஒப்படைச்சிட்டு போனோமே, அப்படி இப்படின்லாம் இந்த கவலையெல்லாம் பட்டுன்னு இருக்கார் பரத சத்ருகுணர்கள். அப்போ நாளுக்கு நாள் இழைச்சி போகிறாங்களாம் கேகை தேசத்தில் இருக்கும்போது. ராமாயணத்தில் படித்தா இதெல்லாம் வருது. அதான் உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு, அதை மாற்றவே முடியாது. நீ என்ன தான் தூரம் இருந்தாலும், எவ்வளோ தூரம் வேணால் கடல் தாண்டி கூட இருக்கட்டும், ஆனால் அந்த மனசானது இருக்குது பற்றியா, அது வெரி ஃபாஸ்ட். நினச்ச உடனே அயோத்திக்கு வந்துடும். கேகை தேசத்தில் இருக்கிற மனசு தூர தேசத்தில் இருக்கிறான்றதுனால ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறாரு தசரத சக்கரவர்த்தி. பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறாரு. ஜனக மகாராஜா விதேக தேசமும் மிதிலாபுரியும் கேகை தேசமும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவர்களுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். அதுக்கு இப்போது அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் சிற்றரசர்கள்லாம் யாராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் அழைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அழைக்கிறார். அந்த சிற்றரசர்கள் மட்டும் அழைக்கிறார். அந்த தேசத்து மக்கள், நகரத்து தலைவர்கள், கிராமத்து தலைவர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். அதே சமயத்தில் சிற்றரசர்கள்லாம் அழைக்கிறார். சில பேரை தான் அந்த அயோத்தியை சுற்றி இருக்கிற அயோத்தி சுற்றி இருக்கிற நாடுகளுடைய நாட்டு ராஜாக்களை மட்டும்தான் அழைக்கிறார். தூரத்தில் இருக்கிற கேகை தேசத்து ராஜாவை ஒத்தினி உறவினர் தான். மிதில தேசத்தை சம்பந்தி தான் அவர் ஜனக மகாராஜா. அவங்களெல்லாம் அழைக்கலை. ஏன் அழைக்கல? அவங்களாம் தூரத்தில் இருக்காங்க. ஏன்னா இவருக்கு என்னென்னா சில அபச குணம் தென்படுது. அதுக்குள்ளே இவருக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினு அவசரப்படுறாரு. யார்? சீக்கிரம் மறுநாளே பட்டாபிஷேகம் பண்ணணுன்னு அவசரப்படுறாரு தசரத சக்கரவர்த்தி. அதனால் அதுக்குள்ளே அவங்கள தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக யாருக்கு தெரிவிக்கணுமோ அவங்கள மட்டும் தெரிவிக்கிறாரு தசரத சக்கரவர்த்தி. யோசிச்சு பாருங்கள். அப்போது தூர தேசத்தில் இருக்கிறதுனால சம்பந்திகளே ஆனாலும் அவங்களுக்கு தெரிவிக்கலை. ஆனால் அந்நியர்கள் ஆனாலும்
பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு தான் கூப்பிட்றாரு. மற்ற ராஜாக்களை சிற்றரசெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாரு. ராமருடைய குணங்களை பற்றி சொல்கிறார். அவர் மக்கள் இடத்துலையும் அவருடைய குணங்களை ராமருடைய குணங்கள், ராமர் ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதமா, யுவராஜாவாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறார். அவர்லாம் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஆஹா, இச்சாமோகி, அதாவது எல்லாருக்கும் ஒரே மனசாக ராமனே இந்த மேதினியை ஆள வேண்டும், இந்த பூமியை ஆள வேண்டும் என்று ஒரே குரலாக எல்லாம் எழுப்புகிறாங்க. எல்லாருக்கும் சம்மதம். தசரத சக்கரவர்த்தி சொன்ன உடனே ராமர் தான் ராஜாவானு எல்லாருக்கும் சம்மதமாக ஒருத்தர் இருக்க முடியுமானா அது ராமரால் தான் இருக்க முடியுமா? அப்படி இருந்தார். சொல்கிறேன் எதுக்காகனா, அதனால் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அப்படி இருக்கிறார். அப்போது தூரதேசத்துக்கு போகலைன்னா கூட, ஆனால் தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிடலனா கூட, அந்த பரதன் வந்து கேகய தேசத்தில் இருந்த பரதன் வந்து தசரதை கூப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கேகய தேசத்தில் இருக்கிற பரதனுக்கு தெரியுது இங்கே என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை அப்பா வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறாரா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அப்பாவுக்கு பணிவிட பண்ண முடியலையே அப்படின்னு அப்பாவை பற்றி அதிகமான ஆலோசனை பண்ணுறார். அதே சமயத்தில் அப்பா இறந்துட்ட உடனே தசரதர் உடனே அவருக்கு சில அபசகுணமான கனவுகள்லாம் உண்டாகுது. ரெண்டு சொல்கிறார் அவர். ஒன்று முதல் தந்தை தான் சொல்கிறார், தந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கணும், இல்லைக்காட்டி ராமருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கணும். ரெண்டுமே நடக்குது. தந்தைக்கு மரணம் ஏற்படுது, ராமர் காட்டுக்கு போகிறார். இதெல்லாம் எப்படின்னா அது தெரியும், அதனுடைய தாக்கம், அந்த தாக்கமானது தெரிஞ்சிடுமா. இதெல்லாம் நம்மளே இயற்கையில் அனுபவிச்சிருக்கலாம். நம்ம அப்பா அம்மாவுக்கு எதெல்லாம் ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் உடனே. எனக்கு வந்து எங்கள் அம்மா மரணம் அடையும் போது நான் வெளியில் இருந்தேன். வெளியில் இருக்கும்போது எனக்கு அப்படியே காலை ரத்தம் வர மாதிரி அடிபட்டுது. ஒரு இடத்துல 2-3 தடவை அடிபட்டுது. எனக்கு என்ன அடிபடுது, நம்ம போகும்பொழுதே அடிபடுது அப்படின்னு. இங்கே வீட்டில் பார்த்தா அம்மா படுத்துன்னு தூங்கின்னு இருக்காங்கன்னு நினச்சேன். தூக்கத்தில் இல்லை, அவங்க இறந்துட்டு இருக்காங்க. தெரியல எனக்கு. நாங்கள் வந்து அப்போ போகும்போது பார்க்கல, அவசரமாக வெளியே கிளம்பிட்டோம், ஒரு உத்தியோகமாக கிளம்பிட்டோம். அப்புறமா தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோடனே பார்த்தா கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போது எனக்கு போகும்பொழுதே நம்ம மேல் வீட்டில் இருக்கிறோம், அப்பா அம்மாலாம் கீழ் வீட்டில் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாது. அவங்க தூங்கின்னு இருக்காங்க, சரி அப்படியே தூங்கின்னு இருக்காங்க சொல்லி நம்ம காலங்காத்தால் நம்ம கிளம்பி வெளியே போயிட்டோம். தெரியாது. வெளியே போய்ட்டு தெரிஞ்சோடனே நம்ம 3 இடத்துல அடிபடுது. எனக்கு 3 இடத்துல அடிபடுது. அது எப்படி அடிபடுது? தற்காலம் நல்லா தானே போயின்னு இருக்கோம், நார்மலாக தானே நடக்கிறோம், அப்போ எப்படி அடிபடும்னா காலில் சரியான அடிபட்டுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதுபோல் அம்மா வீட்டில் என்னவா ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இறந்துட்டான்னு சொன்னால் நான் ரொம்ப கவலைப்படுன்னு சொல்லி, இல்லை அம்மா ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. உடனே ஃபாஸ்ட்டாக ஓடி அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா எப்போது அம்மா இறந்துட்டு இருக்காங்க. அப்போது எனக்கு அந்த சிம்டம்ஸ் காமிச்சது இல்லையா, போகும்பொழுதே 3 தடவை அடிபட்டு அங்கே காலில் ரத்தம் வர மாதிரி அடிபட்டுருச்சு. அப்போது இந்த அடிலாம் படுதுன்னா அப்போ நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் காண்பிக்கும். இது போல் ஏதோ ஒன்று தெரியல, ஏதோ ஒன்று இல்லை, மனசில் பார்த்தா ஏதோ ஒரு வருத்தமாகவே இருக்குது. சந்தோஷமாக போக வேண்டிய தின்னால் சந்தோஷமாக போனோம், அன்றைக்கி சந்தோஷமாகவே இல்லை, மனசில் ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு குறை இருக்குது. அப்புறம் பார்த்தா அம்மா இறந்துட்டாங்க. வந்து பார்த்தா அந்த உறவுகளுக்குள்ள அந்த தாய் இறந்த உடனே, அந்த தாய் இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் காண்பிக்குது பற்றியா. இது அப்பாவுக்கு மரணம் அடையும் போது கூட அது மாதிரி எனக்கு ஏற்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் நம்மளுக்கு. அந்த விஷயத்தை தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் டக்குன்னு நம்மளுக்கு உண்டாகும். அப்போ நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம். அது மாதிரி பரத சத்ருகுணர்களுக்கும் அது மாதிரி கனவு ஏற்படுது இல்லையா. இதை நம்ம அயோத்தியா காண்டத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை. எவ்வளோ பேர் அனுபவிச்சிருப்பாங்க. தன்னுடைய உறவினர்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா உடனே நம்மளுக்கு தெரியும். அதான் சொன்னேன். அதனால் எந்த உறவுகளையும் அதாவது நம்ம மனுஷ கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். இவங்க பிடிக்கல, அவங்க பிடிக்கல, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அது இதுன்னு என்ன வேணால் பிரிச்சுக்கலாம், என்ன வேணால் பேசலாம். ஆனால் அந்த உறவுகள் ஜென்மமாக இருக்கிற உறவுகளோ இல்லை இந்த ஜென்மத்தில் வந்த உறவோ ஒரு பொழுதும் அந்த உறவுகளுக்குள்ளே ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை யாராலையும் அறுக்க முடியாது. அது எப்படியாவது தொடர்ந்துட்டு வந்துனே இருக்கும் அது பாட்டு. இதெல்லாம் எப்படி பாருங்கள், இதெல்லாம்
ரொம்ப அதிசயமான விஷயம். நம்ம மறந்துட்டோம், இதை பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். இங்கே காண்பிச்சிடும் ஏதோ நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது, யாருக்கோ ஒருத்தர் ஏதோ நடக்குது அப்படின்னு தெரியும். அதுதான் ஒரு விஷயம். அதுதான் இந்த ஒரு தெய்வ செயல்னு சொல்கிறது, உறவுன்னு சொல்கிறது. அதனால் ஏதோ ஒரு தகுதி இல்லாததுனால சில பேரை நம்ம ஒதுக்கிடலாம். இவர்களுக்கு நம்ம இடத்துல நெருங்கிறதுக்கான தகுதி இவர்களுக்கு இல்லை அப்படின்னு ஒதுக்கிடலாம். ஆனால் உறவை ஒழிக்க முடியாது, உறவை ஒதுக்க முடியாது. உறவுகள் முன் ஜென்மத்தினுடைய உறவாச்சே, இந்த ஜென்மத்தில் அவர்கள் நம்மளிடத்தில் பழகிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு நம்மளை இப்போ என் கூட சில பேர் பழகுறாங்க. நம்மளுக்கு வந்து ஜாதியிலையோ ஏதோ ஒன்று தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கிடுறாங்க, ஓரம் கட்டிடுறாங்க. ஓரம் கட்டி போட்டோம். ஆனால் ஜென்மாந்தரத்தில் இருக்கிற உறவை அறுக்க முடியாது. அது எப்படியாவது அது லிங்க் ஆகி கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஜென்மத்தில் ஒன்றாலும் ஒதுக்கலாம், ஓரம் கட்டலாம், எல்லாம் பண்ணலாம், ஏதோ ஒரு தரம் பார்த்து பழகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு ஜென்மத்தினுடைய பந்தமாச்சே, அது எப்படி ஒன்றால் ஒழிக்க முடியாது. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எதுனா 1-2 லெவல் நிறைய பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கேன். நிறைய இருக்குது. இதெல்லாம் 1-2 தான் சொல்லலாம், நிறைய இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, பரத யோகேஸ்வரர் வந்து ராஜாவாக இருக்கும்போது பார்த்தா ஒரு மானை வளர்த்தார். அந்த மான் என்ன ஆச்சு, கட்சியில் பரத யோகேஸ்வரர் அந்த பிறவியில் ராஜா வந்து செத்துட்டார். நிறைய பேர் ஜடபரதன்னு சொல்லுவாங்க. ஜடபரதன்னு சொல்லக்கூடாதுன்னு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி அவருடைய குருநாதர் ஆங்கிலேய பெரியவா சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா ஜடபரதன்னு சொல்லக்கூடாதான், பரத யோகேஸ்வரன் தான் சொல்லணுமா. ஏன்னா நாம் தான் அஜ்ஞானத்தினால் இருக்கிறவங்க தான் ஜடம். இப்போ அஜ்ஞானத்தினால் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜடமான சரீரத்தை அபிமானம் கொண்டவர்கள் தான் ஜடமானவர்கள். பரதர் வந்து ஜடபரதன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஜடமாக இல்லையே, அவர் யோக நிலையில் தானே இருந்தார், பிரம்மனுபூதியில். அதனால் பரத யோகீஸ்வரன் தான் சொல்லணுமே தவிர ஜடபரதன் சொல்லக்கூடாது அப்படின்னு மகான்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லியிருக்கார், அவருடைய குருநாதர் ஆங்கிலேய பெரியவார் சொல்லியிருக்கார், பரத யோகீஸ்வரன் தான் சொல்லணுமே தவிர ஜடபரதன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜடம் மாதிரி இருந்தாலும் அந்த தேகத்தை ஜடமாக தள்ளினார், அதனால் சில பேர் ஜடம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர பரத யோகீஸ்வரர் தான் அந்த ஜடபரதர் யோகீஸ்வரர் தான். அதாவது பரத யோகீஸ்வரர் தான் நம்ம சொல்கிறது வழக்கம். அந்த பரத யோகீஸ்வரர் வந்து ஒரு மானை வளர்த்து கடைசியில் மானை நினைச்சுட்டே உயிரை விட்டார். அந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மா மானாக பிறந்துட்டார். அந்த மானை நினைச்சவருடைய அந்த வீழ்ச்சி என்னென்னா மானாக பிறந்தார். ஆனால் அந்த உறவு விட்டு போச்சு பாரு. அவர் வந்து என்னென்னா இனிமேல் மானில் அப்பா அம்மாவுடைய பந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா மான், அப்பா மான், தம்பி தங்கமெல்லாம் விட்டு வந்துட்டார். அதெல்லாம் விட்டு வர முடிஞ்சுது. அந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மா பிராமண பிறவி பிறகு ஆங்கிரசு கோத்திரத்தில் பிராமணனாக பிறக்கிறார். அதே பரத யோகேஸ்வரர் 3வது பிறவி. இதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பிறவி யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து 3வது பிறவி பரத யோகேஸ்வரராக இருந்து கண்டகி நதியாண்ட வந்து குடும்பத்தெல்லாம் திறந்துட்டு வந்தார். எல்லாமே அந்த பந்தம்லாம் ஓட்டலை. கடைசியில் பார்த்தா அந்த மான் மேலே ஒரு பந்தம் ஏற்பட்ட பந்தம் அடுத்தது மானாக பிறந்தார். அதுக்கு அடுத்த பிறவி பார்த்தா பரத யோகேஸ்வரர் ஒரு பிராமண பிறவி பிறந்தார். அந்த பிராமண பிறவியிலையும் பல்லக்கு தூக்கும்படி ஏற்பட்டது. அந்த பல்லக்கு தூக்குற ரகுகணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா யாருன்னா மானாக இருந்தவன் தான். பரத யோகேஸ்வரர் ராஜாவாக இருக்கும்போது கண்டகி நதியில் தவம் பண்ணியிருந்தாரே, அந்த பரதரால் வளர்க்கப்பட்ட மான் தான். அது தோல் மேலே தூக்கி பழக்கம் இல்லையா, அந்த மானை காப்பாற்றுறதுக்காக தோல் மேலே தூக்கின்னு போகிறான். சிங்கம் புலிலாம் அடித்து சாப்பிடக்கூடாதுக்காக பாதுகாப்புக்காக அந்த மானை தோல் மேலே தூக்கின்னு போகிறான், சமயத்துக்கெல்லாம் கொண்டு வரத்துக்கு போகும்போது. அந்த பழக்கத்தினால் இப்போ என்னென்னா அந்த ராஜாவுடைய பல்லக்கு தூக்கும்படி ஏற்பட்டது. யாருக்கு? பரத யோகேஸ்வரருக்கு. அந்த ராஜா பல்லக்கில் இருக்கக்கூடிய ரகுகணன் தான் அந்த ராஜா. அவன் ராஜா அந்த மான் எப்படி ராஜாவாச்சுன்னா, ராஜாவாகிய பரத யோகேஸ்வரர் தியானம் பண்ணி அது ராஜாவாகி போச்சு. ஆனால் மான தியானம் பண்ணி இவர் வந்து ராஜா வந்து மானாயிட்டார் அடுத்த பிறவியில். அது பரத யோகேஸ்வரர். அப்புறம் ஆங்கிரசு கோத்திரத்தில் பிராமணராக பிறந்த உடனே
அப்புறம் பார்த்தா அதே மாதிரி பல்லக்கு தூக்குறாரு. பல்லக்கு தூக்குற யாருன்னா ரகுகணன். கடைசியில் அவங்களுக்குள்ள உறவு எப்படி வருது பாருங்கள், எங்கே லிங்க் ஆகுது பாருங்கள். அவன் சிந்து தேசத்து ராஜா எங்கேயோ இருக்கிறான், இவர் எங்கேயோ இருக்கிறார், சம்மந்தம் இருக்கா? அப்படி இருக்கும்போது பார்த்தா எங்கேயோ வழியில் வந்துன்னா இவர் காளி கோயில் வெட்டுறதுக்கு எங்கேயோ இருந்தவரை காளி கோயில் இவரை பலிகடாவாக இவர் அழிச்சுன்னு வந்தபோது அந்த காளி கோயிலில் வந்து காளியை பிரசன்னமாகி இவரை வெட்ட வந்தவர்கள்லாம் வெட்டி போட்டு இவரில் இந்த பரதயோகேஸ்வரரை காப்பாற்றிட்டான். யார்? காளி தேவி. அப்படியேப்பட்ட பரதயோகேஸ்வரர் கட்சியில் எங்கேயோ அப்படியே தெரிஞ்சுன்னு இருக்கும்போது எங்கேயோ ஒரு செவத்து மேலே உட்காந்துருக்கும்போது அப்போது இந்த வெட்டியாள்கள்லாம் பார்த்து பல்லக்கு தூக்கின்னு வந்தாங்க ராஜாவை. அவர் எங்கேயோ போகிறாரு பாருங்கள், சம்மந்தம். இவர் சிந்து தேசத்து ராஜா எங்கேயோ கபில வாசுதேவர் இடத்துல உபன்யாசம் கேட்கறதுக்கு போகிறாராம் அவர். யார்? அந்த ரகுகணன். அப்போ வழியில் பார்த்தாங்க அவரை, யார்? பரதயோகேஸ்வரர். சம்பந்தம் எப்படி ஏற்படுது பாருங்கள். அப்படியேப்பட்ட சம்பந்தம் எங்கேயோ கண்டகி நதிக்கால இருந்ததுக்கு மாறி போய் அப்புறமா பார்த்தா இது மாறி போய் கண்டகி நதிகளில் அந்த மலை மேலே இருந்த அந்த கண்டகி நதிகளில் தவம் பண்ண நிலை மாறி போய் அப்புறம் மான் பிறவி எடுத்து புலஸ்திய பலகாசிரமத்தெல்லாம் மாறி போய் அப்புறம் ஒரு ஆங்கில சுகத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து சம்மந்தம் இருக்கா பாருங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ தெரிஞ்சுன்னு இருந்த அவர் அண்ணாக்கள்லாம் கைவிட்டாங்க. அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட அவர், அண்ணாக்களால் கைவிடப்பட்ட ஊர் மக்களால் கைவிடப்பட்ட அந்த பரதயோகேஸ்வரர், ஆங்கில சுகத்தில் பிறந்த பிராமணராகிய பரதயோகேஸ்வரர் கடைசியில் என்னென்னா பல்லக்கு எங்கேயோ ஒரு இடத்துல செவத்து மலை உட்காந்துருக்கும்போது சோழக்காட்டுகளில் காவல் காத்திருந்த அவரை வந்து பலிபீடத்துக்கு காளி கோயிலுக்கு எங்கேயோ இட்டு போய் பலி கொடுத்து போகும்போது காளியால் அந்த இவரை பலி கொடுக்க வந்தவர்களை கொல்லப்பட்டு இவர் பரதயோகேஸ்வரர் ரட்சிக்கப்பட்டார் காளியால். அப்புறமா இவர் எங்கேயோ தெரிஞ்சு நின்றார். எங்கேயோ வழியில் செவத்து மேலே உட்காந்துருக்கும்போது சிந்து தேசத்து ராஜா இவரை பல்லக்கு தூக்கத்துக்கு நியமிக்கப்பட்டார். எப்படி பாருங்கள் லிங்க் ஆகுது. இதுதான் கடைசியில் பல்லக்கு தூக்கும்படி அவருக்கு ஏற்பட்டுச்சு. சரி, இது கர்ம வினை போல் இருக்குது, இதையும் கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்லக்கு தூக்குனார் அவர் பரதயோகேஸ்வரர். கச்சல் ரகுகணன் ஏதோ பேசணும்னு நினைக்கும்போது ஏதோ திட்டினான். இதை விட பயங்கரமான திட்டலாம் வாங்கியிருக்காரு. அப்பா வந்து இவர் காயத்ரி மந்திரம் சரியாக சொல்லலைன்னு சொல்லிட்டு அப்பா இதனோட திட்டிருக்காரு, எவ்வளோ அதட்டிருக்காரு, எவ்வளோ கண்டிச்சிருக்காரு. அப்போல்லாம் வாய் தந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, தான் யோகேஸ்வரன் காண்பிச்சிக்கல. அது தப்பு தவறமாக தான் சொன்னார் அந்த காயத்ரி மந்திரத்தை. அப்பா முன்னாடியே அப்பா மகளோட சரியாக பேசாத அப்படியேப்பட்ட பரதயோகேஸ்வரர் யாரிடத்துலையும் எல்லாம் ஊமன் நினச்சாங்களாம், பைத்தியம் நினச்சாங்களாம், ஜடம்னு நினச்சாங்களாம். யாருகளையும் சரியாக பேசல. காளி கோயிலில் கூட என்னை வெட்டாதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல, கழுத்தை காண்பிச்சுன்னு தான் உட்காந்துருந்தார் தெரியுமா. அப்படியேப்பட்டவர். அவருக்கு பூஷணங்கள்லாம் போட்டபோது அலங்காரம் பண்ணும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லலை, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கல. பலிபீடத்துக்கு ஆயுஷம் போகும்போது கம்முன்னு வந்து உட்காந்தார். ஏன்னா ஃபுல்லாக தாமசம் இருக்குது, அந்த இடத்துல வந்து பேசுறது வாய்ப்பு இல்லை, அதனால் பேசலை. அந்த காபாலிக்கர்கள்லாம் அந்த முரட்டு பூசாரி திருடர்கள் கொள்ளை கூட்டத்து தலைவர்கள் அவன் என்ன பண்ணால் பலிபீடத்தில் வந்து உட்கார வைக்கும்போது கூட பரதயோகேஸ்வரர் ஒரு வார்த்தை கூட பேசலை. யோசித்து பாருங்கள். அப்போ அங்கெல்லாம் பேசாதவர் அப்போ காளியால் அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் வெட்டப்பட்டான், கொள்ளை கூட்டங்களும் வெட்டப்பட்டது, ரட்சிக்கப்பட்டார் பரதயோகேஸ்வரர். அப்போ அங்கெல்லாம் பேசாதவர், ஊர் மக்கள்லாம் இவர் பைத்தியம் சொல்லும் போதெல்லாம் பேசாதவர், இவர் அப்படியே தெரிஞ்சு நின்றவர். ஒரு வார்த்தை கூட அண்ணாக்கள் இடத்துல கூட ஒரு வார்த்தை பேசாதவர். தன்னுடைய அண்ணா 9 அண்ணாக்கள் இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, யாருகளையும் பேசலையாம், சித்தி இருக்கா, யாரிடத்துலையும் பேசாமல் இருந்தவர். கடைசியில் பெரியம்மா இருந்தால் யார் இடத்துலையும் பேசாதவர், ஊர் மக்கள் பேசாதவர். கட்சியில் ரகுகணன் இடத்துல மட்டும் பேச வேண்டிய அவசியம் என்ன? பல்லக்கு தூக்கி அவர் நீ இருக்கிறியா சத்தியா, பல்லக்கு ஏடகுடமாக தூக்குறியா, சரியாக தூக்கலன்னு சொல்லிட்டு திட்டுறானா. கூலி வாங்காமல் ஒரு வெட்டியால் நியமிக்கப்பட்டவர், காசு கூட கொடுக்க மாட்டான் அந்த ராஜா ரகுகணன். காசு கூட கொடுக்காமல் ஒரு வெட்டியால் நியமிக்கப்பட்ட அத்தனை வெட்டியாள்களோட ராஜான்றது ஒரு தோரணையில் அந்த அதிகாரத்தினால அந்த ஆட்களை நியமித்து அந்த பல்லக்கு தூக்க வைக்கிறான். அதில் பரதயோகேஸ்வரரும் வராரு, பல்லக்கு தூக்குறாரு. அப்படி கூலியே கொடுக்காமல் அதிகாரம் பண்ணுறது, கூலியே கொடுக்காமல் அவர் அதிகாரம் பண்ணுறான் அந்த ரகுகண ராஜா. அதிகாரம் பண்ணி நான் சரியாக பல்லக்கு தூக்கலையே அப்படின்னு. அது பரதயோகேஸ்வரர் தெரிஞ்சால் கூட இப்படி மக்களை இது மாதிரி கூலி கொடுக்க போகிறதில்ல, இதில் ஒரு 10 ரூபா கிடைக்க போகிறதில்ல, ஏதோ பல்லக்கு தூக்கணும் நம்மளுடைய சரம கலையை வரையன, இது கடைசி ஜென்மா, அதனால் பல்லக்கு தூக்கணும்னு சொல்லிட்டு தூக்குறாரு.
ஆனால் அவன் கூலி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சே கூட கம்முன்னு பல்லக்கு தூக்குறார். அப்படியேப்பட்ட அந்த ராஜா ஆனால் அதட்டுறான். திருப்பி அதட்டின உடனே அப்போ பார்த்து அவங்களுக்கு கருணை வந்துடுச்சான். கருணையினால் பேசினாராம். இதில் ஏன் இவ்வளோ பேர் அப்போ அப்பா அம்மா மேலே கருணை இல்லை, அண்ணாக்கள் மேலே கருணை இல்லை, எவ்வளோ பேர் வேலை வாங்கினாங்களே, கூலி வாங்கினாங்களே, கூலிக்கு ஒரு சாப்பாடு போட்டாங்க, கூலி வாங்கி ஒரு வேலை வாங்கினாங்களே, அவங்களுக்கெல்லாம் கருணை இல்லை, ஊர் மக்களுக்கு கருணை இல்லை. அந்த காளி கோயிலில் வெட்ட அந்த கொள்ளை கூட்டத்தில் அவங்களிடத்துலாம் கருணை காட்ட அவங்களிடத்துல பேசிடலாம், இல்லை வெட்ட வேணான்னு சொல்லிடலாம். காளி இடத்துலையாவது பேசினாங்க கூட, காளி இடத்துல கூட பேசலை. காப்பாற்றின காளி இடத்துல கூட ஒரு வார்த்தை பேசலை. அப்போ யார் இடத்துலையும் பேசாதவர் இந்த ரகுகணன் இடத்துல மட்டும் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அதுதான் ஜென்மாந்தர வாசனை. அது முன் ஜென்மம் வந்து மானாக இருந்தது. அந்த மான் இடத்துல கொஞ்சம் கொலாவின்னு அது இடத்துல பேசின்னு இருந்தவர். அதனால் இந்த ரகுகணனத்தை பார்த்த மட்டும்தான் பரதயோகேஸ்வர் பேசணும்னு தோணுச்சான் அவருக்கு. அப்போ தான் உபதேசமாக பொழிஞ்சு தள்ளுறாரு. அப்படியே சம்சார காடாக வர்ணிக்கிறாரு. ஞானம்னா என்ன, வாசுதேவனுடைய சப்தத்துக்கான அர்த்தத்தை விளங்க வைக்கிறாரு. பிரத்யக்னா என்ன, நிர்விகாரம்னா என்ன, எல்லாத்தையுமே வாசுதேவனுடைய சப்தத்துக்கான அர்த்தத்தை விளங்க வைக்கிறார். அப்புறமா இது வந்து மகானுடைய பாதத்தொழி இல்லாமல் நீ தபஸ்னால யோகத்தினால வேறு எந்த சாதனைகளாலையும் இந்த அனுபவத்தை பெற முடியாது, இந்த ஞான அனுபவத்திலாம் சொல்கிறாரு பரதயோகேஸ்வரர். நிறைய உபதேசம், அருமையான உபதேசங்கள். அந்த ரகுகணனுக்கு அவ்வளோ உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அந்த ரகுகணன் சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணி, எந்த ரூபத்தில் மகான்கள் வருவாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரி ராஜாக்கள்லாம் அப்படி அவமதித்து அவஸ்தைப்படக்கூடாது, அந்த மகாத்மாக்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறேன், என்ன மாதிரி ராஜாக்கள் வந்து இது மாதிரி அந்த மகானுடைய அபச்சாரத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறாரு பரதயோகேஸ்வரர் இடத்துல. யார்? ரகுகணன். அப்புறம் உபதேசங்களையும் பெறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா சாஸ்திரங்களில், சரித்திரங்களில். இதுதான் ஜென்மாந்திர வாசனை. யாரிடத்துலையும் பேசாதவர் ரகுகணத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? பரதயோகேஸ்வரர். அதுதான் உறவு. அந்த உறவு வந்து ஆட்டோமேட்டிக்காக உபதேசம் பொழிஞ்சு தள்ளுறார். அப்போ மகான்கள் நீங்கள் தான் என் குருன்னு சொல்கிறார். கரெக்டாக அவரே குருவாக இருந்தார். எங்கே எடுத்து வந்து லிங்க் பண்ணி பாருங்கள் பரதயோகேஸ்வரர் ரகுகணனை, அந்த மான். அதனால் பக்தர்கள் சம்பந்தம் பெற்ற அந்த மான் கூட அந்த மகான்களாலே முக்தி பெற முடியும். அந்த ரகுகணன் முக்தி அடைந்தான் கட்சியில். அவன் இனிமேல் இந்த கட்டை அந்த கட்டையில் ஏறாது, அந்த பல்லக்கில் ஏறாதுன்னு சொல்லிட்டு அவன் சன்னியாசம் வாங்கிட்டான். ரகுகணன் சன்னியாசம் வாங்கி அதான் சொல்கிறான், முக்திம் ததாதி ந பக்தி யோகம். மோட்சத்தை கொடுத்தான், பக்தி கொடுக்க மாட்டான். பக்தி மட்டும் மகான்கள் மூலமாக தான் கிடைக்கும். பரதயோகேஸ்வரர் மூலமாக பக்தி உண்டாகி முக்தியும் உண்டாச்சு. யாருக்கு? ரகுகணனுக்கு. இது மாதிரி எத்தனையோ சரித்திரங்களை சொல்ல முடியும். பாகவதத்தில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது அந்த சரித்திரங்கள். அது முன்ஜென்ம வாசனை ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். அது ராஜாவாச்சே, இவர் பல்லக்கு தூக்குறாரு, இவர் கீழ்பட்டவர், அதனால் அதட்டாரு அப்படின்னா அது மாதிரி தூக்கி பழக்கப்பட்டதுனால முன்ஜென்மத்துக்கு முன்ஜென்மம், அதனால் இப்போ பல்லக்கு தூக்குறாரு. அது எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக அமையுது பாருங்கள். அப்போ பல்லக்கு தூக்குறவர் தாழ்ந்தவர் தானே. இப்போ ரகுகணன் ராஜா, அவன் உயர்ந்தவன் தானே. ஆனால் கடைசியில் அவர் மகாத்மா தெரிஞ்சவொடனே காலில் விழுந்துட்டான். அது வேறு விஷயம். ஆனால் பாருங்கள், இப்போ பாருங்கள் இப்போ நிலை மாறி போச்சு பாருங்கள். பரதயோகேஸ்வரராக ராஜாவாக இருக்கும்போது இது மிருகமாக இருந்தது. இந்த ரகுகணன் மிருகமாக இருந்தான், யார்? மானாக இருந்தான். இவர் வந்து ராஜாவாக இருந்தார், இவர் வந்து சன்னியாசியாக இருந்தார். அப்போ நிலைமை இருந்தது, இப்போ நிலைமை மாறி போச்சு பாருங்கள். இவர் ராஜாவாக இருக்கிறார், இவர் பார்த்துக்கு சன்னியாசியாகவே இருக்கிறார் இவர் பரதயோகேஸ்வரர் பிராமணன். அப்போ அவருடைய பல்லக்கு இவர் தூக்குற மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அதனால் ஒரு மனுஷனுடைய நிலைமை மாறினால இவங்க கீழ்பட்டவங்க, இவங்க தாழ்த்தப்பட்டவங்க, இவங்களுக்கு நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த உறவுகள் வந்து பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய உறவுகளை நம்மளால் கட் பண்ணவே முடியாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லிங்க் ஆகினே இருக்கும், எங்கேயோ ஒரு டச் இருந்துனே இருக்கும். அதை மாற்ற முடியாது. அதுக்காக சொல்ல வரேன். இது மாதிரி எத்தனையோ சரித்திரங்களை சொல்லலாம். உறவுகளை பிரிக்க முடியவே முடியாது. நாமளாக பிரிஞ்சிருக்கணும்னு நினச்சாலும் வெளிப்புறமாக பிரிஞ்சுக்கலாமே, மனசளவில் மறந்துட்டு சொல்லும் பார்க்கலாம். மனசளவில் அவங்கள பற்றி நினைக்க மாட்டேன் இதோட அப்படி சொல்லும் பார்க்கலாம். முடியாது.
அவராலே நம்மளை நினைக்காமல் இருக்க முடியாது, நாமளாலே அவரை நினைக்காமல் இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த லிங்க் இருந்துனே இருக்கும். உண்மையை தானே சொல்கிறேன், போய் சொல்கிறேன்னா உண்மையை தானே சொல்கிறேன். இது சத்தியம். இது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கும், அந்த உணர்வானது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம தேடி வருது ஒரு உறவுகள். நம்ம எவ்வளோ தான் பிரித்தாலும் அவங்க பிரிக்க முடியலன்னா தயவுசெய்து அந்த உறவுகளை மதிக்கணும். அந்த உறவுகளை மதிக்க தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பகவான் அந்த உறவுகள் மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதுவும் நடந்திருக்கு. சில விஷயங்கள்லாம் நான் எவ்வளோ விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தா ஏன் இது அப்போ நம்ம தேடி வருதுன்னு பார்த்தா அது ஏதோ ஒன்று கொடுக்க வருது நமக்கு. இல்லை அப்புறம் பார்த்தா கடைசியில் அதில் ஒரு லாபமும் அடைஞ்சிருக்கேன். அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் நம்ம நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்கிறதில்ல. ஒரு பாட்டோட நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவுமில்லை. மனுஷன் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். மனுஷன் நினைக்கிறது வேறு, மனுஷ சங்கல்பங்கள்லாம் எல்லாம் நிறைவேறது கிடையாது. தெய்வம் நினைக்கிறது வேறு. அங்கே பார்த்தா செயல் வேறு மாதிரி மாறிப்படும். எல்லாம் யோசிச்சு பாருங்கள். தசரதர் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், மக்களோட க்ஷேமமாக இருக்கணும், அதுவும் சன்னியாசம் கூட வாங்கி போகிறதுல ராமனுடைய ஆட்சியை பார்த்துன்னு சந்தோஷமாக வீட்டிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டார் தசரத சக்கரவர்த்தி. கட்சியில் என்ன ஆச்சு? அப்படியே மறுநாள் சூழ்நிலையே மாறி போச்சு பாருங்கள். ராமர் காட்டுக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு, தசரத மரணம் அடைகிற மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் எப்படி மாறுச்சு? நம்ம நினச்சது, தசரத நினச்சது அங்கே நடக்கலை பாருங்கள். அதுவும் நல்ல காலம்தான், நல்ல நேரம் காத்து புஷ்ய நட்சத்திரம் அந்த கூடிய சுபதினத்தில் அந்த ராமர் பிறந்த நாள், கரெக்டான நாள் எல்லாமே தேதி குறித்து வசிஷ்டர்லாம் எல்லாம் ஜாதகம் பார்த்து எல்லாம் கரெக்டாக புரோகிதராக இருந்து எல்லாம் நாளெலாம் கரெக்டாக குறித்து வச்சு எல்லாம் தான் ஏற்பாடு ஆச்சு. பட்டாபிஷேக ஏற்பாடு. என்ன தான் நீ நல்லதாக பண்ணாலும் அந்த விதியானது மாற்ற முடியல பாருங்கள். தசரதர் மரணம் அடையணுன்னு இருக்குது, அதே சமயத்தில் ராமர் காட்டுக்கு போகணுன்னு இருக்குது, எழுதி வச்சுருக்குன்னு போது அதை மாற்ற முடியல பாருங்கள். கட்சியில் தசரதரோ இல்லாட்டி மற்ற மக்களோ நினச்சது நடந்ததா? அவ்வளோ மக்கள் நினச்சாங்க நடந்திருக்கணும் இல்லையா? நடக்கலை. ஆனால் நடக்குது. தசரத நினச்சது நடக்குது. கொஞ்சம் லேட்டாக 14 வருஷம் பொறுத்து நடக்குது இல்லையா? ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது, 14 வருஷம் பொறுத்து நடக்குது. ஏன்னா மக்களுடைய எல்லாம் பாகவதர்கள் இல்லையா? பக்தர்கள் சங்கல்பம் ஒரு பொழுது வீண் போகாது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஆனால் நடக்காமல் போகாது. ஆனால் நம்ம நினச்ச போது நடக்காது. அப்போ நினச்ச போது தசரதருக்கு கௌசல்யக்கு எல்லாம் நடக்கலை பாருங்கள். அது 14 வருஷம் பொறுத்து நடக்குது. இதுதான் விதின்னு சொல்கிறது. இதை நம்ம யாரை போய் குறை சொல்ல முடியும்? இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிக்கும் போது நாம் ஒரு கர்ம வினைகளால் நாம் அவதிப்படுகிறோம். சில விஷயங்கள்லாம் நாம் என்ன பண்ணுறோம், தற்காலிகமாக யாரால் பிரச்சனை ஏற்படுது, இவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம உடனே சுட்டி காட்டிடுறோம். பற்றியா, இவங்க தான் என்னை அவமதித்தாங்க, இவங்க தான் என்னை அடித்தாங்க, இவங்க தான் நம்மளை இது போல் நம்மளை தள்ளி விட்டாங்க இந்த பிரச்சனையில் அப்படின்னு நம்ம அவங்கள குற்றம் சொல்லுவோம். கிடையாது. இதே தவிர நீ முன்னாடி பண்ணியிருக்க அந்த கர்ம வினைப்படி தான் உனக்கு இப்போ கூட்டி வைக்குது. அந்த கர்ம வினைப்படி தான் உனக்கு இப்போ ஆபத்து வருது, கஷ்டம் வருது. இப்போ பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய இவரில் பார்த்து நீ கணக்கு போடாத. இதுதான் பீஷ்மாச்சாரியரும் அம்பு படுக்கையில் சொல்கிறார். சர்வம் காலகிருதம் மன்யே. எல்லாம் காலத்தினால, விதியினால், தெய்வத்தினால, தெய்வ சங்கல்பத்தால் நடக்கிறது. யுதிஷ்டிரா, தர்மபுத்திரா, அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் யத்யூயம் தர்மனந்தனாக. தர்மத்தில் ரமிக்கின்ற உங்களுக்கு நடந்ததெல்லாம் அந்நியாயம், அதர்மம்லாம் கரெக்டு தான். ஆனால் இதுக்கு காரணம் துரியோதனன் என்றோ, துச்சாதனன் என்றோ, கர்ணன் என்றோ, சகுனி என்றோ நினைக்காதே. எல்லாம் காலம், விதி, நம்ம பண்ண கர்ம வினைகளின்படி. இன்றைக்கி நீ தர்மாத்மாவாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம். அது என்னன்னா இப்போ பிரச்சனை, ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு, ஆனால் யார் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை உண்டாகும். ஆனால் அவரிடத்துல கோபிக்காத, அது அவர்கள் காரணம் இல்லை, நீ பண்ண கர்ம வினை தான் அவர்கள் மூலமாக நிறைவேறுகிறது, உனக்கு துன்பமாக வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கோவப்பட மாட்டோமா? இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார், துரியோதனன்றோ துச்சாதனன்றோ இவங்களாம் நினைக்கிற சர்வம் காலகிருதம் மன்யே. இல்லைனா கதாபாணியாகிய
விருகோதரனாகிய ஓனான் போல் வயிறுடையவன், எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீர்ணிச்சிடுவானா. அதான் உதரம்னா வயிறுன்னு அர்த்தம். விருக உதரம்னா ஓனான், அதாவது என்னென்னா ஓனாய் போல், அதாவது என்னென்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீர்ணிக்க முடியுமா. அது பீமன். அந்த பீமனே கதாயுத பாணியாக இருக்கும்போது 100 தம்பிமாரில் கொண்டவன் அவன் தான். அப்படியேப்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கும்போது அந்த இடத்துலையும் ஆபத்து ஏற்படுது பற்றியா. அவனாலே தடுக்க முடியலப்பா, அந்த விதியை தடுக்க முடியல பார். ஆள் பலசாலியாக தான் இருக்கிறான் பீமன். ஏய் சூதார் ஏதாவது மண்ணாங்கட்டியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடுத்து அந்த ராஜ்யத்தை நான் அபகரிக்க முடியும்னு நினச்சா பண்ணிடலாம் இல்லையா பீமனால். ஏன் பண்ண முடியல? அங்கே அதுக்கு மேலே பீமனுடைய பலசாலி ஒன்று இருக்குது, என்னென்னா விதி. அந்த விதியின் பலத்தினால் இவர்கள் காட்டுக்கு போகும்படி ஏற்பட்டது பஞ்ச பாண்டவர்கள். இதுதான், அதான் சர்வம் காலகிருதம் மஞ்சி. அடுத்தது அஸ்திரபலம் இருக்குது அர்ஜுனிடத்தில். காண்டிவம் என்ற தனுசை உடையவன் அக்னி பகவான் கொடுக்கப்பட்டது. சரி, அதில் பொழந்து தள்ளி இல்லாமல் எவரும் எதிர நிற்க முடியாது. பீஷ்மர், கிருபாச்சாரி எல்லாரையும் இழுத்து தள்ளக்கூடிய சக்தி உடையவனாச்சு அர்ஜுனன். பின்னாடி பார்த்தா விராடபுரத்தில் அத்தனை பேரையும் ஜெயிச்சிட்றான். ஆமாம், பீஷ்மர், துரோணாச்சாரி எல்லாரையும் ஒரே ஒரு அஸ்திரம் சம்மாசனாசபத்தில் எல்லாரையும் கீழே சாய்ச்சிட்றான் அர்ஜுனன். அப்படியேப்பட்ட பராக்கிரம் உடையவன். பாரத போர்லேயும் அவர்கள் எல்லாரையும் கொள்கிறான் பீஷ்மாச்சாரியர் எல்லாரையுமே. அப்படியேப்பட்ட பராக்கிரம் படைத்தவன் அர்ஜுனன். அப்போ காண்டிவம் வில்லு இருக்குது, அப்போ பண்ணியிருக்கலாமே. ஆனால் அந்த காண்டிவ வில்லை விட பலசாலியான ஒன்று இருக்கான், அதுதான் விதியான், காலமாக. அந்த விதி அதை விட பலமுடையதான். அந்த அர்ஜுனுடைய வில்லை விட பலமுடையதான். பீமனுடைய உடல் பலத்தை விட, கதாயுத பலத்தை விட பலமுடையதான் அந்த விதியானது. என்ன சொல்கிறது? அப்படியேப்பட்ட தர்மம் புண்ணியம் பலம்னா அவ்வளோ இவரை மாதிரி புண்ணியாத்மா யாரும் கிடையாது. தர்மபுத்திரர், யம தர்மராஜாவே தர்மராஜா இத்தனைக்கும் தர்மபுத்திரராக வந்திருக்கார் அப்படின்னா அவருடைய புண்ணியத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ புண்ணியாத்மா, தர்மத்தை மட்டும்தான் கடைப்பிடிக்கக்கூடியவர். அப்படின்னா அந்த தர்மத்தை கடைப்பிடி அதை விட பலசாலியானதான் விதி. அந்த காலமானது அந்த புண்ணிய பலத்தை விட அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க, தர்மத்தை கடைப்பிடிச்சு அவ்வளோ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்க, அப்படி தர்மபுத்திரனுடைய புண்ணிய பலத்தை விட அதிக பலமுடையதான் இந்த விதியினுடைய, இந்த கால பலம், இந்த விதியினுடைய பலம். அப்போது அதற்கு மேலே சுஹருத் கிருஷ்ணஹா ததோ விபத்து. சுஹருத்து நலன் விரும்பியாக நல்லதையே செய்யக்கூடிய பகவான் எந்த பாண்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கானா அந்த கிருஷ்ணன் கூட இருந்து கூட அந்த இடத்துல ஆபத்து ஏற்பட்டது. என்ன அப்போது தெய்வத்தை விட பலசாலியா அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தா அந்த தெய்வமே கூட இருந்தால் கூட உனக்கு ஆபத்துகள் வருது, கஷ்டம் வருது. அப்படின்னா ஏன் வருது? அப்போது விதி அதை விட பலசாலியா? நம்ம கர்மவினை அதை விட பலமுடையதா? நம்ம கர்மவினை தானே விதின்னு அது காலத்தில் கூட்டி வைக்கப்படுகிறது, துன்பங்களாக இன்பங்களாக. அப்போ அது பலமுடையதா அப்படின்னா புண்ணியபாப கர்மவினையை விட தெய்வ பலம் தான் பெருசுன்னு சொல்கிறோம். அப்போ புண்ணிய பகவான் கிருஷ்ணன் இருக்கும்போது கூட அவளுக்கு அந்த கர்மவினையானது கஷ்டத்தை அனுபவிச்சாங்களே அப்படின்னா அதுதான் சொல்கிறார். அந்த காலம் கூட பகவானுடைய சங்கல்பத்தின்படி செயல்படுகிறது தான். அதனால் அந்த காலத்தினால் இவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டு தான் எல்லாருக்கும். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்மளாம் மனசில் எட்ட முடியாத விஷயம். இதெல்லாம் மனசனுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயம். இதெல்லாம் நம்ம இந்திரியம் நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிற நமக்கெல்லாம் இதை எப்படி புரியும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கர்ம வினைப்படி நடக்குதான், காலத்தினால் நடக்குதான், தெய்வ சங்கல்பத்தினால் நடக்குதான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? அதனால இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாதான். 3 பேருக்கு தான் தெரியுமா. யாருக்குன்னா நாரதருக்கு தெரியுமா, கபிலவாசனுக்கு தெரியுமா, சிவபெருமானுக்கு தெரியுமா. இந்த 3 பேருக்கு தான் இந்த கிருஷ்ணனுடைய சங்கல்பம், தெய்வ சங்கல்பம் என்னன்னு தெரியுமா. அதுவும் மகரிஷிகள்லாம் தெரியும், அப்புறமா தெரிய வந்தது விஷயம். கிருஷ்ணனுடைய சங்கல்பம் எதுக்காக இந்த சமாதான தூதா போனவன் சண்டையை மூட்டி விட்டான், எதுக்காக சண்டை ஏற்பாடு பண்ணான் கிருஷ்ணன் அப்படின்றது இந்த 3 பேருக்கு தான் தெரியுமா. நாரதருக்கு தெரியுமா, சாக்ஷாத் சிவபெருமானுக்கு தெரியுமா, சாக்ஷாத் பகவானுடைய அம்சாவதாரமாகிய கபில வாசுதேவருக்கு தெரியுமா. இந்த 3 பேர் தெரியும், யாருமே தெரியாத ரகசியம் தெரியுமா. பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார் இதை, அஸ்யானுபாவம். அப்போது நமக்கெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு அப்போது யாருக்குமே தெரியாத விஷயம் அப்படின்னும் போது நம்மளுக்கெல்லாம் தெரியுமா. நாளைக்கு என்ன நடக்கும் போது நம்மளுக்கு தெரியுமா. யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு நம்மளுக்கு தெரியுமா. ஆனால் நம்மளுக்கு கஷ்டம் வந்துட்ட உடனே பரிகாரத்தை தேடி ஓடுறமே தவிர ஏன் இந்த கஷ்டம் வந்தது நம்ம எப்போது யோசிக்கிறோமா.
ஆனால் பாகவதத்தில் அதுக்கு விடை சொல்லியிருக்கு. நம்ம இந்த காலம்தான் காரணம். அந்த காலத்துக்கு என்னென்னா கால கர்ம குண இந்த மூணுத்துக்கும் வசப்பட்டிருக்கான் ஒரு மனுஷன். காலத்துக்கு வசப்பட்டிருக்கான், கர்ம வினைகளுக்கு வசப்பட்டிருக்கான், குணங்களுக்கு வசப்படுறான். குணத்தினுடைய மாறுபாடுனால்தான் நம்ம தவறுகள் செய்கிறோம். நல்லது சாத்விக குணமாக இருக்கும்போது நல்லது செய்கிறோம், புண்ணியம் பண்ணுறோம். தமோகுணம் ரஜோகுணம் போது தீவினை செய்கிறோம் இல்லையா? அப்போது இதில் பாருங்கள், எப்பவுமே கெட்டது மட்டும் 2ஆக இருக்குது பாருங்கள். கெட்டது தான் அதிகமாக இருக்கும், நல்லது ஒன்று தான். சத்விக குணம் நல்ல குணம். நல்ல குணம் 1ஆக இருக்குது. கெட்ட குணம் தீய குணம் ரஜோகுணம் தமோகுணம் 2ஆக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே இப்போது துரியோதனாதிகள் பார்த்தா 100 பேர், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். எப்போ நல்லது குறைச்சலாக தான் இருக்கும், கெட்டது தான் அதிகமாக இருக்குது பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். அப்படின்னும்போது இந்த குணமயமாக இருக்கிற அந்த குணங்களுக்கு வசப்பட்டு நாம் என்ன பண்ணுறோம்? கர்மா நல்லதையோ சத்துவகுணம் இருக்கும்போது புண்ணியத்தை செய்கிறோம், ரஜோகுண தமோகுணத்தில் இருக்கும்போது பாபத்தை செய்கிறோம் இல்லையா மனுஷன்? அதுதான் சொல்கிற கால கர்ம குணத்தினால நம்ம நல்வினை தீவினைகளை கர்மா செய்கிறோம், நல்வினை தீவினைகளை செய்கிறோம். அப்போது அந்த நல்வினை தீவினைகளுக்குடைய பலன்களை காலமானது கூட்டி வைக்கிதான். அப்போது ஒன்று குணத்துக்கு வசப்பட்டிருக்கோம், குணத்தினால செயல்களை கர்மாவை செய்கிறோம், செயல்களை செய்யக்கூடிய விளைவுகளாக காலமானது உனக்கு அங்கங்கே அந்தந்த ஜென்மாவில் உனக்கு பலன் கொடுத்துட்டு இருக்குது. இப்போ காலத்துக்கு வசப்பட்டிருக்கும், அந்த காலத்தின்படி தான் எல்லாமே அந்தந்த காலத்துக்கு கரெக்டாக நடக்குது எல்லாமே. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டால் சாஸ்திரம் படித்தா தெரியுது எல்லாம். அப்போ நம்ம யார் இடத்துல கோவப்படணும்? குணங்கள் இடத்துல, நமக்குள்ளே இருக்கிற தீய குணங்கள் இடத்துல கோவப்படுறதா? இப்போ நம்ம பண்ண பாவ புண்ணியத்தில் அந்த பாவ செயல் செய்திடக்கூடாது அப்படின்னு அந்த செயல்களை நினச்சி கோவப்படுறதா? இல்லை காலதேவனாக இருக்கக்கூடிய பகவானே காலஸ்வரூபியாக இருக்கானே அந்த காலதேவர் நினச்சி கோவப்படுறதா? ஆனால் அந்த காலத்தையே தன்னுடைய சக்கரமாக தன் கையாயுதமாக வச்சுருந்தது, அந்த காலமும் தன் சங்கல்பத்தின்படி இயக்குறானே கிருஷ்ணன், அந்த கிருஷ்ண இடத்துல நினச்சி கோவப்படுறதா? அப்போ அந்த காலமும் எதுக்காக இவ்வளோ துன்பத்தை உண்டு பண்ணிச்சுன்னா பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக தான். பஞ்சபாண்டவர்கள் துன்பம் உண்டானால் தான் இந்த நெருப்பை துரியோதனுக்கும் பாண்டவர்களுக்கும் அந்த நெருப்பை மூட்டி விட்டால் தான், பகை என்ற நெருப்பை மூட்டி விட்டால் தான் பூமி பாரத்தை குறைக்க முடியும்னு சொல்லி கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இது. அதனால தான் பாண்டவர்கள் துன்பம் வர மாதிரி துன்பம் வந்தது. அப்போது விதியினால் துன்பம் வந்ததா, கர்மவினால் துன்பம் வந்ததானா? அந்த கர்மவினால் வரக்கூடிய துன்பத்தை தன்னுடைய சங்கல்பத்துக்கு பயன்படுத்தினான் பகவான் கிருஷ்ணன் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு. இதுதான் விஷயம். பாண்டவர்கள் செய்த அந்த கர்ம வினைகளுடைய பலனை, அந்த துன்பத்தை, அது வரக்கூடிய வினைகளை தன்னுடைய சங்கல்பத்துக்கு பகவான் பயன்படுத்தினான். எப்படி? பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு கிருஷ்ணன் பயன்படுத்தின்னு சமாரம் பண்ணிட்டான். ராஜன்ய வம்ச தகன அனுபவர்க்க வீதி, ராஜன்ய வம்ச தகன, அந்த ராஜவம்சங்களையே தகனம் எரிச்சிட்டானான் பகவான். அனுபவர்க்க வீரிய, அவன் தான் மோட்சத்துக்கு நாயகனா, மோட்சத்தை அளிக்கக்கூடிய சக்தி படைத்தவனா கிருஷ்ணன் தான் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அப்போ பாகவதம் படித்த பிறகு நம்ம பிரத்யட்சமாக யார் இடத்துல துன்பம் வந்தால் அது பிரத்யட்சமாக இருக்கிறவங்கள காரணம் காட்டாத, நீ ஏதோ இந்த தவறுதல் நீ முன்னாடி பண்ணியிருக்க, அதனுடைய வினையாக தான் இவர்கள் மூலமாக நீ யாரையோ அவமதிச்சிருக்க, அதனால் இவர்கள் உன்னை அவமதிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவர்கள் அவமதிச்சனால் இவங்களிடத்தில் கோவப்படாத, காரணம் இவர்கள் இல்லை, நீ முன்னாடி பண்ணியே அந்த கர்மா தான் காரணம், உன்னுடைய சுபாவம் தான் காரணம், அந்த காலம்தான் காரணம். அதுக்கேற்ற மாதிரி கிரக சூழ்நிலைகளும் பார்த்தா அந்த காலத்தின்படி கிரக சூழ்நிலைகளுக்கும் நம்மளுக்கு கெட்டதாக நடக்குது நல்லதாக நடக்குதுன்னா அது கிரக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. அது எல்லாம் கரெக்டாக அந்தந்த பட்டுவாடா பண்ணி நம்ம கரெக்டாக அது வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், ஜாதகம் பார்த்தா இப்போ குரு பார்வை இல்லை, சுக்கிரன் பார்வை இல்லை, ராகு கேது பயங்கரமாக ஆட்டி படைக்குது, சனி ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது அப்படி அமையும், நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அது அப்படி அமையும். அது அமையும் போது என்னன்னா ஒரு 2 வருஷத்துக்கு சரி இருக்காது, 3 வருஷம் சரி இருக்காது அப்படின்னா ஜாதகம் பார்த்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கலகலையாக போவோம். ஆனால் எதுக்காக இப்போ சொல்ல வந்தேன்னா, நம்ம பிரத்யட்சமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்ம கணக்கு போடக்கூடாது, ஆனால் நம்ம முயற்சியும் விடக்கூடாது. சரி, கர்ம வினையினால் எல்லாம் நடக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. நாம் பாட்டுக்கு இதுக்கு முன்னாடி பண்ண பாவத்தினால் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம், அதுக்காக புண்ணியம் பண்ணாமல் இருக்கலாமான்னா இந்த புண்ணியத்துக்கான பலனை நாம் அனுபவிக்க போகிறோம். அப்படின்றதால் நல்லது செய்வோமே,
நல்லது செய்தால் அதனுடைய பலன் வந்து கிடைக்கும்போது நம்ம நல்லா இருப்போம் இல்லையா? அப்போ இனிமேல் நம்ம தப்பு செய்யக்கூடாது. நம்ம தண்டனை அனுபவிக்கும் போது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஏதோ தவறு பண்ணதாலும் இந்த தண்டனை அனுபவித்தோம், சரி இனிமேல் இந்த தவறு பண்ணக்கூடாது, நம்ம திருத்தி நம்ம என்ன பண்ணோம், பக்தி விஷயமாகவே நம்ம நாம சங்கீர்த்தனம், பாகவத பாராயணம் இதில் ஈடுபடணும், தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். புண்ணியமாகவே நிறைய செய்தோம்னா அதனுடைய பலனாக நமக்கு நல்லது நடக்கும் இல்லையா? அதனால் நம்ம பாவங்கள் செய்யாமல் புண்ணியமாக செய்கிறது, நம்ம நல்லது செய்து தான் பார்க்கணுமே தவிர நம்மளுக்கு தீங்கு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. நம்ம செயல்பட்டுனே இருக்கணும். எப்படின்னா புண்ணிய காரியங்களில் செயல்படணும், பக்தி விஷயமாக செயல்படணும். அப்போ பாகவத பாராயணம் பண்ணலாம், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், அவ்வாறு நிறைய விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே நாம சங்கீர்த்தனம் நிறைய போட்டிருக்கோம். அதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது முக்கியமாக அதை சொல்லணும். என்னென்னா ஒரு 2-3 நாளாக நான் இந்த 3 மணி நேரம் அகண்ட நாமா போடுவோம் இல்லையா? அது இப்போ போடுறதில்ல. ஏன் போடுறதில்லைன்னா ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். மக்கள் இப்போ வியூவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பக்தர்கள் அதை ஃபாலோ பண்ணாவே போதும். மேலும் மேலும் போட்டு என்ன ஆக போகுது? அதனால் நான் போகிறதில்ல. ஏன்னா நம்ம அந்தரங்கமாக பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம அந்தரங்கமானு இல்லை, போட வேண்டிய ஏற்கனவே போட்டது கேட்டாவே போதுமே. போட்டு வீட்டில் பாட்டுக்கு போட்டு விட்டோம்னாவே 3 மணி நேரம் நம்ம 3.5 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே போட்டுவிட்டு அந்த ராமநாமம் பாடினே இருக்கோம், கூட சேர்ந்து ராமநாமம் சொல்லினே இருக்கலாமே. அதே போதுமே. நிறைய போட்டிருக்கோமே, நம்ம 10, 20, 30 மேலே போட்டிருக்கோமே. எத்தனையோ அகண்டம் போட்டிருக்கோமே, 3 மணி நேரம். அதை கேட்டாவே போதும். அதுவும் நிறைய பேர் 3 மணி நேரம்லாம் சொல்ல முடியாது நிறைய பேரால். ஆனால் 2 மணி நேரம் போட்டிருக்கோம், 1 மணி நேரம் போட்டிருக்கோம், அதை கேட்டாவே போதும். அதனால் சும்மா எதுக்கு போடணும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம அதனால் நம்ம நாம நம்ம தனியாக சொல்கிறோம், ரெக்கார்ட் பண்ணி டெய்லி போடலாம். எதுக்கு? ஏற்கனவே போட்டதே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. நம்ம பாட்டு நாம சொல்லிருக்கோம், அவ்வளோதான். சரி, அதனால் ஏற்கனவே போட்டது கேட்டாவே போதும்ன்றதுனால நம்ம மேலும் அது போடாமல் இருக்கிறோம். அதான் விஷயம். அதனால் சரி, பாகவதம், ராமாயணம் இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யார் இடத்துலையுமே இவர் தான் காரணம், என் துன்பத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு யாரையும் நம்ம சுட்டி காட்ட மாட்டோம். இது பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் பாகவதத்தில், இவங்க தான் காரணம் சொல்லாத, துரியோதன காரணம், துச்சாதன காரணம்னு, சர்வம் கால கிருதம் பண்ணி எல்லாமே காலத்தினால் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இல்லைக்காட்டி அந்த காலம் எவ்வளோ பலமுடையதுன்றதும் சொல்கிறார். வாயுதேவனுடைய வாயுபுத்திரனாகிய பீமசேனனோட பலமுடையது தான், அர்ஜுனுடைய வில்லை விட பலமுடையதான், அர்ஜுனுடைய அஸ்திர சஸ்திரங்களோட விட பலமுடையதான் காலம். தெய்வத்துடைய சங்கல்பத்தின்படி நிறைவேறுகிறது எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இவ்வளவு எல்லாம் அனுகூலமாக இருந்தோ கூட புண்ணிய பலத்தை நம்ம நிறைய புண்ணிய பலத்தினால் நம்ம பாபத்தை ஆயுஷெல்லாம் நினைக்கிறோம், முடியாது. தர்மநந்தனர் புண்ணியத்தினுடைய சொரூபமாகவே இருந்தார். ஆனால் அவர் இருந்த அந்த இடத்துல கூட ஆபத்து ஏற்பட்டது பாண்டவர்களுக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புண்ணிய பலத்தை விட பலமுடையது காலம், பலியசியாக இருக்குது. அந்த கர்ம வினையானது அது அவ்வளோ பலமுடையதாக இருக்குது. அதனால் தெய்வத்தை வணங்கு. அப்போ அந்த பாபத்தை போக்கக்கூடியது ஒரே சக்தி யார்கள் தருன்னா பகவானிடத்தில் தான் இருக்கான். அதனால தான் இவங்களுக்கு கஷ்டம் வரலையான்னு கேட்டால் பாண்டவர் கஷ்டம் வந்தது, ஆனால் கஷ்டத்துக்கு பரிகாரமும் கிடைச்சிது. திரௌபதி துச்சாதன தொழில் இருக்க பார்த்தான், ஆனாலும் தெய்வம் காப்பாற்றுச்சா இல்லையா? ஆனால் கோவிந்தான்னு கதறினோடனே அமோகமான சேலைகளை கொடுத்து அவருடைய மானத்தை ரட்சித்தது சபையில். திரௌபதியுடைய மானத்தை ரட்சித்தது. அப்போ மற்றவங்களுக்கு தான் பரிகாரம் இல்லையே தவிர பக்தர்களுக்கு பரிகாரம் உண்டு. அந்த பாபத்தை பகவான் போய்க்கிறாருன்னா அவர்களுக்கு துக்க சமணம் ஆக்கிறார், மோக்ஷம் விடுதலை பண்ணுறார், மாசுச்ச கவலையற்ற நிலை கொடுக்குறார். அதே சமயத்தில் வானத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள் அந்த ஆபத்துக்கள்லேருந்து பகவான் காப்பாற்றுறான். இதுதான் தெய்வ சங்கல்பம். மனுஷ பிரகாரமாக உனக்கு வர வேண்டிய ஆபத்துக்கள் கர்ம வினைப்படி வருது. கர்ம வினைப்படி உனக்கு ஆபத்துக்கள் வந்தாலும் தெய்வம் காப்பாற்றுதுன்னா அதான் பக்தி பண்ணுறதுனுடைய லட்சணம். பக்தி பண்ணால் தெய்வம் காப்பாற்றும். அதனால் அந்த பாபங்களுடைய உக்கிரமானது உன்னை தாக்காதபடி தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த சூட்சமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம யாரையுமே குற்றவாளியாக பார்க்க மாட்டோம். நம்ம குற்றத்தை நாம் உணர்ந்து நாம் திருந்திப்போம். மேலும் மேலும் பக்தி பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.
சரி, நாம் இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது தான் விஷயம். எல்லாமே கர்ம வினைப்படி காலத்தின்படி செயல்படுகிறது, எல்லாம் விதியின் பிரகாரம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக விதிப்படி தான் நடக்குது சரியா, அது விதிப்படி தான் நடக்க போகுது நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. பகவத் பக்தி பிரயத்தனம் பண்ணணும், நாம் முயற்சி பண்ணினே இருக்கணும், பகவத் பக்தியில் ஈடுபட்டுனே இருக்கணும், பகவத் சேவையில். அதுதான் நம்ம விதியினால் வரக்கூடிய உக்கரத்தை தனித்து திரௌபதியை காப்பாற்றின மாதிரி, பாண்டவர்களை ரட்சித்த மாதிரி, சீதையை காப்பாற்றின மாதிரி, ஆஞ்சநேயரை ரட்சித்த மாதிரி, அந்த வாளில் நெருப்பு பற்ற வைக்க அந்த வாளில் நெருப்பு குளிரும்படி செய்து ஆஞ்சநேயர் காப்பாற்றின மாதிரி, எல்லாரையும் சபரி விஸ்வாமித்திரரை மாரிச சுபாவோடத்துலேருந்து காப்பாற்றின மாதிரி, அகல்லி பாபத்திலேருந்து காப்பாற்றின மாதிரி, நம்மளை தண்டகாரண ரிஷிகளை ராட்சர்லேருந்து காப்பாற்றின மாதிரி நம்மளை பகவான் காப்பாற்றுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராம 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 ராம. எது வேணாலும் வீண் போயிடும், பக்தி மட்டும் ஒருபொழுது வீண் போகாது. அதை திருட நம்பிக்கை விசுவாசம் நம்ம கொண்டோமானால் நிச்சயமாக பக்தியில் நம்ம முன்னேற்றம் அடையலாம். ஆனால் நடக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறத தற்காலிகமாக யாரால் நடைபெறுதோ அவரில் காரணம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முன்வினை பயன், நம்ம முன்னாடி பண்ண பூர்வ கர்மா, அது எங்கேயோ தொடங்கப்பட்டது, எதனாலே நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் யாரையும் குறை சொல்லாமல், கசிய தூஷணம் யாரையும் தூஷணம் பண்ணாமல் நாம் பாட்டு பகவத் பக்தி பண்ணிட்டு போயின்னே இருக்க வேண்டியது தான். இப்படி தான் மகான்கள்லாம் அனுஷ்டிக்கிறாங்க. ஆனால் இது அனுபவத்தில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் யோசித்தோம்னா, விசாரணை பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 3 விஷயத்துக்கு வசப்பட்டிருக்கோம்: காலம், கர்மா, குணம். இந்த முக்குணங்கள் கர்ம வினைகளாகிய புண்ணிய பாபங்கள், காலமாகிய முக்காலம், இந்த காலத்துக்கு நம்ம வசப்பட்டு அதன்படி நடக்கிறது. ஆனால் இவைகள் 3 யாருடைய கண்ட்ரோலில் இருக்கான்னா பகவான் கிருஷ்ணனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கிருஷ்ணனுடைய கையாய் அந்த காலம் என்றது, காலம்தான் சக்கராயுதமாக பகவான் காலச்சக்கரத்தை கையில் ஏந்திருக்கிறான் கிருஷ்ணன். அதனால் பகவான் இஷ்டப்படி தான் அந்த காலமானது செயல்படும். அந்த சக்கராயுதமானது யாரை போய் வெட்டிவான்னு சொன்னால் அது வெட்டு வரும் போய் அந்த சக்கராயுதம். இல்லை அது சிசுபாலனை போய் அறுத்துடுவான்னா அது அறுத்துட்டு வரும். அது இல்லைன்னா அது பகவான் சங்கல்பத்தின்படி தான் செயல்படும் அந்த காலச்சக்கரமானது. அப்படி இருக்கும்போது நம்ம யாரும் பகவான் பக்தி பண்ணுறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அத கால சமாதிஷ்டா ஜராயுஷ்மம், அது காலம் கூட பாதிக்காதான் சனகாதி முனிவர்கள். ஏன்னா சதா வைகுண்டம் இல்லை, ஹரிகீர்த்தன தத்பரகா, ஹரிநாமத்தை சொல்கிறவங்களுக்கு கால சக்கரத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்கள அறுக்காது அப்படின்ட்டு கபில வாசுதேவரும் சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப விசேஷம் பகவத் பக்தி. இதை விட சிறந்த உபாயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிவபந்தாக, இதை விட மங்களகரமான பாதை சம்சாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இதை விட சிறந்த பாதை கிடையாது அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்கிறார். பாகவதம் படித்தாலும் நம்ம நிறைய விஷயம் தெரியும். பாகவத ராமாயணம் படித்தாலே நம்ம மறுபடியும் மூலபாராயணம் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை. பார்க்கலாம், பகவான் சங்கல்பத்தின்படி பகவான் எப்படி சங்கல்பிக்கிறான்னு தெரில. பாகவதம் மூலபாராயணம் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. இப்போ ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வேறு வருது. இப்போது இன்றைக்கி தேதி, இன்றைக்கி 23 ஆகஸ்ட் 23 இன்றைக்கி தேதி. 26ஆம் தேதி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி. எல்லா விசேஷமாக எல்லோரும் கொண்டாடணும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி, எல்லோரும் कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय, श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय, राधा कृष्ण स्वरूपम सच्चिदानंद स्वरूपम की जय, राधा कृष्ण मूर्ति की जय. राम 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 राम. श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय. எத்தனை தடவைனா ஜெயம் போடலாம். பகவானுக்கு தான் ஜெயம் போடணுமா நம்மளாம்? மனுஷன் ஜெயம் போட்டு என்ன லாபம் சொல்ல பார்க்கலாம். மகான்களுக்கு ஜெயம் பண்ணணும், பகவானுக்கு ஜெயம் பண்ணணும். அப்போ தான் வாழ்க்கை ஜெயமாக, சம்சார ஜெயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். சம்சாரம் ஜெயிக்க முடியும், மாயை ஜெயிக்க முடியும். சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम. श्री रामनाम संगीत की जय.
आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। राम 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 राम।